السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்தோம். அதிலே கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று அல்லது நாளை நாம் முஹர்ரமினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் நாம் ஓத வேண்டிய, அதே போன்று அடுத்து வரக்கூடிய முஹர்ரத்தினுடைய மாதத்திலும் நாம் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். சிறப்புக்குரிய மாதங்களாக 4 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிலே 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம். அதே போன்று 4வது மாதம் ரஜபுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 4 மாதங்களும் சிறந்த மாதங்கள். அதிலே நாம் துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை முடித்துவிட்டு இப்பொழுது நாம் முஹர்ரத்தினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இஸ்லாமிய அதாவது நாட்காட்டியில் 1வது மாதம் இந்த முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான சிறப்புகள் இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் இருக்கின்றது. நாம் அதிகமாக இந்த துஆவை ஓதுவோம். அதாவது குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ, அல்லாஹ்வின் உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ. அந்த குகைவாசி இளைஞர்கள் குகையினுள் சென்ற பொழுது அந்த குகையினுள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் அவர்களை அங்கே உறங்க வைத்தான். கிட்டத்தட்ட 309 வருடங்கள் அந்த குகையினுள் அவர்கள் உறங்கினார்கள். எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த அந்த துஆ தான், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் அந்த குகைவாசி இளைஞர்கள் ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். நாமும் இந்த துஆவை ஓதுவோம்.